வந்து என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாவுக்காக வந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்காரு. டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருக்காரு. அப்போ வெண்ணிலா விஜய்ன்னு கூப்பிடுறாங்க. அதை கேட்டு வந்து விஜய் வந்து ரொம்ப பரவசம் அடைகிறாரு. உடனே காவேரி கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு, பாத்தியா வெண்ணிலா வந்து விஜய்னு எப்படி கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அதுவும் அழுத்தமாக பழைய மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிருக்கா. இது இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு சீக்கிரமாக குணமாயிடும் நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் பார்த்தா காவேரிக்கு மனசு அப்படியே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்து வந்து நல்ல விஷயம் தானே காவேரி அப்படி நல்ல விஷயங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலா நீ கவலையே படாத, சீக்கிரமாக பாரு, நீ பழையபடி ஆகிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குற காவேரி மனசு இல்லாமல் அங்கேருந்து வராங்க. மனசு கஷ்டத்தோடய காவேரி நிற்கிறாங்க. இதை பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ராகினி உடனே கலாய்ச்சி விடுறாங்க காவேரியை. பார்த்தல உன் புருஷன் எப்படி சந்தோஷப்படுறான்னு, சீக்கிரமாக வெண்ணிலாவை குணப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமாகவே வெண்ணிலாவை குணப்படுத்தி அவ கூட சேர்ந்துட்டு ஒன்றை கழட்டி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. என்ன இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தாத்தா வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து கிட்ட வராரு. எதுமா காவேரி என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை தாத்தா, எனக்கு எல்லாமே தெரியுமா. அந்த ராகினி ஏதோ உங்ககிட்ட வந்து சொல்லி உன்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கா, அது நல்லாவே தெரியும். அதுவும் வெண்ணிலா கூட விஜய் இருக்கும்போதெல்லாம் வெறுப்பேற்றுறா. இதெல்லாம் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். அது வந்து தாத்தா இங்கே பாருமா, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், என் பேரனை பற்றி எனக்கு தெரியும். அவன் மனசில் ஃபுல்லாக நீ தாம்மா இருக்க அப்படின்னு தாத்தா அப்படின்றாரு. உடனே வந்து ஆமாம்மா, நீ மட்டும்தான் இருக்க காவேரி, ஒன்றை தவிர உலகமே கிடையாது. அவன் வெண்ணிலாவை குணப்படுத்துகிறான் தான், வெண்ணிலாக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், அவளை குணப்படுத்தணும்னு நினைக்கிறான். ஆனால் அதெல்லாம் எதுக்காக நினச்சிட்டு இருக்க நீ, வெண்ணிலா கூட வாழணும்னு நினைக்கிறானா? அதெல்லாம் கிடையவே கிடையாது காவேரி, உன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன். ஓ மேலே தான் அன்பு அதிகமாக வச்சுருக்கான். எப்படி தாத்தா சொல்கிறீங்க? பார்த்தீங்கல்ல, வெண்ணிலா கூட தானே அவர் நிறைய நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ பாருங்கள், வெண்ணிலா வந்து பழையபடி விஜய்னு கூப்பிட்டு இவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஆமாம்மா சந்தோஷப்பட்டான். ஒரு பொண்ணு யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது அவள் வந்து பழைய நிலைமைக்கு ஆகணும், பழையபடி இருக்கணும் தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க. அதை தான் விஜயும் பண்ணான். ஏன்னா விஜய் அவனை விரும்பியிருக்காமா அவளை, அதனால பண்ணுறாமா. மற்றபடியெல்லாம் அவன் மனசுலலாம் இப்போல்லாம் வந்து அந்த பொண்ணு கிடையாது, மனிதாமல் இருக்க. இல்லை தாத்தா, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் காவேரி குழம்பி போகிற? சரி அதெல்லாம் போட்டோம். இன்றைக்கே என்ன நடந்தது? விஜய் வந்து உன்னை எப்படியெல்லாம் வந்து திட்டினான். ஆமாம், ரொம்ப திட்டினாரு. எதுக்காக திட்டினா? ஏன்னா உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கான். உனக்கு விழுந்தோடனே, இப்போது யாராக இருந்தாலும் விழுந்தோடனே ஓடி வந்து தூக்குறாங்க பாருங்கள், அவங்கள பற்றி அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக நடந்துக்கிறதோ இல்லை அவங்க மேலே இறக்கப்படுறதோ அன்பு கிடையாதுமா. வந்து பிறர் மேலே வச்சுருக்க அன்புமா. நான் தன்னோட மேலேயும் மேலேயும் தனக்கு வந்து உரிமையானவங்க மேலே அன்பு யார் ஒருத்தர் வைக்கிறாங்களோ அவங்க வந்து திட்டுவாங்கம்மா. விஜய் உன்னை எப்படிலாம் திட்டுவான் பார்த்தியா, எப்படிலாம் பேசினான் பார்த்தியா, அதெல்லாம் என்ன காரணம்? உன் மேலே வச்சுருக்க அதிகப்படியான அன்புனால அவனுக்கு வந்து கோவம் வந்துச்சு, உனக்கு ஏதோ ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. அதனால தான் உன்னை அப்படி திட்டினா. என்ன தாத்தா நீங்கள் சொல்கிறீங்க? அவர் என்னை திட்டினார் தாத்தா. அதை தான்மா நானும் சொல்கிறேன். அவள் திட்டினது தான் எனக்கு தெரிஞ்சது, உனக்கும் அவனுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்லிட்டு. உங்கள் 2 பேருக்குள்ள என்னன்னு நானும் பாட்டியும் பற்றி பேசிக்கணும். இப்போ புரியுதா? விஜய் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கான்னு. வெண்ணிலா மேலே வச்சிருக்கிறது இறக்கமா, உன் மேலே வச்சிருக்கிறது தான்மா காதல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்ட காவேரி ரொம்ப குழம்பி போகிறாங்க. தாத்தா என்ன இப்படி சொல்கிறாரு? விஜய் உண்மையிலேயே வந்து என்ன தான் விரும்புகிறாரா, அவர் மனசில் நான் தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தாத்தா எனக்காக தான் இப்படிலாம் சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு தான் தெரியும் விஜய் வந்து இந்த மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, என்னை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு தானே விஜய் எனக்காக டைவர்ஸ் பேப்பர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதை சைன் போடுவேன்னு பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் தெரியாத தாத்தாக்கு அவர் என்ன நினச்சினாரு, ஏன் மேலே தான் விஜய் ரொம்ப அன்பு வச்சுருக்காரு, வெண்ணா மேலே இல்லைன்னு நினச்சிக்கிட்டாரு. தாத்தா நீங்கள் ரொம்ப தப்பாக நினைக்கிறீங்க தாத்தா. உண்மையில் என்னென்னா அவர் ஏன் மேலே வந்து அன்பு வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுவாரா? நீங்களே சொல்லுங்கள் தாத்தா, இந்த விஷயத்தை எப்படி தாத்தா உங்ககிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, நேராக கிளம்புறாரு. என்னங்க ஆஃபீஸ் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டோன்னே, இல்லை காவேரி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, டாக்டரை போய் பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தல எப்படி வந்து சொல்கிறா வெண்ணிலான்னு சொல்லிட்டு விஜய்ன்னு சொல்லிட்டு அழுத்தி அதுவும் நல்லா முகத்தை பார்த்து பேசுகிறா. இதெல்லாம் என்ன காரணம்? பழைய நினைவுகள் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போயிட்டு காட்டணும். காட்டிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக்அப் பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம், எப்படி வந்து வெண்ணிலாவை குணப்படுத்தலான்னு யோசிக்கணும். அதுக்கு தான் வெண்ணிலாவை நானும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு பார்ப்போம். மேற்கொண்டு வந்து என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி சீக்கிரமாகவே வெண்ணிலாவை குணப்படுத்தணும். அதுதான் என்ன முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. காவேரி என்ன பண்ணுறது நம்ம தவிர்க்கிறாங்க.